Hi friends, இன்னைக்கு நம்ம ஜூமர் செய்ய போறோம். சரவிளக்கு அப்படின்றது மேக்ரோமி த்ரெட் கொண்டு இங்க கொடுத்திருக்கிற திங்ஸ்லாம் நீங்க கடையில வாங்கிக்கோங்க. இப்போ 3 மீட்டர் அளவுள்ள நூல்ல 12 அளவு எடுத்து ஒரு ரிங்குக்குள்ளார இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 மீட்டர் நூல் எடுத்து நம்ம ஸ்கொயர் நாட் போடுவோம் இல்லையா? நான் இதுக்கு முன்னாடி டியூட்டோரியல்ல சொல்லிருக்கேன். அதே மாதிரி ஸ்கொயர் நாட் நம்ம போடணும். பாருங்க. First இப்படி வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அடுத்து அந்த பக்கத்துல இருந்து நம்ம போடணும். இது வந்து full complete ஒரு ஸ்கொயர் நாட் 2 டைம்ஸ் போட்டு எடுத்தோம்னா நம்ம ஜட பின்னுவோம் இல்லையாப்பா அதே மாதிரி சேம் ஃபார்மட். இப்போ ஒரு பின்னலும் நம்ம என்ன பண்ணிடணும் 8 பின்னல் போட்டுடணும். இப்போ பாருங்க 8 பின்னல் போட்டாச்சு. இப்போ சைடுல கட் பண்ணி நம்ம லைட்டர் யூஸ் பண்ணி சைடுல வந்து அத வந்து ஒட்டிடலாம். இப்போ லெஃப்ட் சைடுல ஒரு 4 நூல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கொயர் நாட் போடுவோம் இல்லைங்க அதே மாதிரி போட போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பீட்ஸ் மாட்றோம். மிடில்ல இருக்கிற அந்த 2 நூல்ல பீட்ஸ் மாட்டிட்டு இப்போ நம்ம ஸ்கொயர் நாட் போட போறோம். இப்போ பாருங்க 4 ஸ்கொயர் நாட் போட்டுட்டோம். 4 பின்னல் இருக்குதான் சொல்லிட்டு எண்ணிக்கோங்க. இப்போ அகைன் நம்ம என்ன பண்றோம் ஸ்கை ப்ளூ பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம பின்னல் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்போ எத்தனை பின்னல் போடணும்னா 4 பின்னல் போடணும். 4 ஸ்கொயர் நாட். அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ என்னன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன கலர் ஆட் பண்ணனும்னா பிங்க் கலர். இப்போ பிங்க் கலர் வந்து பீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஸ்கொயர் நாட் போட ஆரம்பிச்சிடலாம். அதே சேம் 4 பின்னல் போட்டுடலாம் வாங்க. இப்போ நம்மளுக்கு 1 லேயர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த லேயர் நம்ம போகணும். இப்போ பாருங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற 4 நூல் எடுத்துக்கறோம். மிடில்ல இருக்கிற 2 நூல்ல நம்ம பீட்ஸ் வந்து கோர்த்து விட்டுட்டு அடுத்து நம்ம as usual என்ன பண்ண போறோம்னா ஸ்கொயர் நாட் கண்டினியூ பண்ண போறோம். ஒரு பீட்ஸ் ஜாயின் பண்ணனும். 4 ஸ்கொயர் நாட் போடணும். அகைன் ஒரு பீட்ஸ் ஜாயின் பண்ணனும். அடுத்து ஒரு 4 ஸ்கொயர் நாட் போடணும். இதுதாங்க. ஆனா ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப பாருங்க நடுவுல 4 நூலை விட்டுட்டு நம்ம சுத்தி வந்து இந்த மாதிரி போட்டுட்டே வரணுங்க. இப்ப பாருங்க முடிஞ்சிருச்சு. 1 2 3 4 ஃபைனலி 5. இப்ப மிடில்ல 4 நூல் இருக்கு. அந்த 4 நூலை அப்படியே பேக் சைடு எடுத்து அந்த மேலே ரிங் இருக்கு இல்லைங்களா அந்த ரிங்ல நம்ம டைட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க இப்போ நமக்கு அந்த லேயர்ஸ் மட்டும் தான் இருக்கு 5 லேயர்ஸ். இந்த லேயர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் இந்த 4 இன்ச் ரிங் இருக்குல்லப்பா அந்த ரிங்கை வந்து கொண்டு இப்போ நாட் பண்றோம். அது வந்து பைப்பிங் நாட் கொண்டு நம்ம வந்து அட்டாச் பண்றோம். பாருங்க ஒரு நூல் எடுக்கிறேன். அது 2 டைம்ஸ் வந்து நான் வந்து போட்டு எடுக்கிறேன். அது பைப்பிங் நாட் வந்து பாருங்க என்னுடைய ஹார்ட் கீ செயின்ல கொடுத்திருப்பேன். நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஒரு லேயரும் எடுத்து அந்த ரிங்கில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டு வரோங்க. பாருங்கள், ஒரு நூல் எடுக்கிறோம், அதை வந்து 2 டைம்ஸ் வந்து நம்ம போட்டு எடுக்கிறோம். அது வந்து நம்மளுக்கு வந்து பைப்பிங் நாட் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி நம்ம சுற்றி போட்டுட்டு வந்தோம்னா அழகாக அந்த வந்து ரிங் வந்து அட்டாச் ஆகிடுங்க. உங்கள் ஃபார்மேட்டுக்கு அழகாக வருங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ 1 மீட்டர் நூல் எடுத்துக்கோங்க. அந்த பிட்வீன் ஸ்பேஸ் 2 லேயருக்கு பிட்வீனில் வந்து ஸ்பேஸ் இருக்குல்லப்பா, அதில் வந்து இந்த 1 மீட்டர் நூலை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். அது வந்து சைடில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பைப்பிங் நாட் போட்டு அட்டாச் பண்ணுறோம். இப்போ திரும்பவும் 1 மீட்டர் நூல் எடுத்து அட்டாச் பண்ணுறோம். அண்ட் பிட்வீன் ஸ்பேசஸில் 2 நூல் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். நீங்கள் கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக சுற்றி வந்து அட்டாச் பண்ணிட்டோம் 2 நூலாக. இப்போ பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு 2 நூல் எடுத்துக்கலாம். இது கரெக்டான கணக்கு தான் வரும். அந்த 2 நூலில் வந்து ஒரு பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்கொயர் நாட் போடுறோங்க. போட்டுட்டோமா? அதுக்கு பக்கத்தில் 4 நூல் இருக்கும் இல்லைங்களா, 4 நூலுக்கு நடுவில் இருக்கிற 2 நூல் எடுத்து பீட்ஸ் வந்து நம்ம கோர்த்துட்டு ஸ்கொயர் நாட் போடுறோங்க. இப்போ பாருங்கள், ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போது 2 பீட்ஸ்க்கு மிடில் நம்ம ஸ்கை ப்ளூ வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், மிடில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், வந்து பீட்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் நாட் முடிச்சிட்டேன். அடுத்து 4ல் மிடில் 2ல் என்ன பண்ணுறோம், ப்ளூ கலர் பீட்ஸை ஜாயின் பண்ணுறோம். தென் ஸ்கொயர் நாட் போடுறோம். இது செகண்ட் லேயர். இப்போ செகண்ட் லேயர் ஓவர். தேர்ட் லேயர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 பீட்ஸ்க்கு நடுவில் கிடையாது, பீட்ஸுக்கு நேர் பதமாகவே நம்ம போடுறோம். பாருங்கள், ப்ளூக்கு கீழவே நம்ம என்ன போடுறோன்னா பிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் லேயரும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது 6 இன்ச் ரிங்க்கு வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 4 இன்ச் ரிங்கை அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதே சேம் இந்த 6 இன்ச் ரிங்கை அட்டாச் பண்ணுறோம். முதல்ல வந்து அந்த நூலெல்லாம் உள்ளார விட்டுட்டு ஒரு ஒயர் மட்டும் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 டைம்ஸ் வந்து பைப்பிங் லைன் கொடுக்குறோம். பைப்பிங் நாட் பாருங்கள், 1 எடுக்கிறோம், 1 டைம் முடிஞ்சிச்சு, 2வது டைம். ஒரு நூலுக்கு 2 டைம்ஸ் நாட் போடுறதாங்க பைப்பிங் நாட் அப்படின்றது. இப்போ பாருங்கள், முடிஞ்சிச்சு. இந்த பிட்வீன் ஸ்பேசஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு மீட்டர் நூல் இருக்கிறத நம்ம இங்கே அட்டாச் பண்ணுறோம், பைப்பிங் நாட் போட்டுடுறோம். இப்போ பாருங்கள், சுற்றி எல்லா இடத்துலையும் நம்ம போட்டாச்சு. இப்போது நம்ம வந்து ஒரு 12 நூல் வந்து ஒரு பகுதியில் நம்ம எடுத்துக்கணும். கவுண்ட் பண்ணிக்கோங்க. 12 நூலில் லெஃப்ட் சைடு வந்து 6ம் ரைட் சைடு 6ம் நம்ம மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம பைப்பிங் நாட் போடுறேன், கிராஸ் பைப்பிங் போடுறேங்க. இங்கே பாருங்கள், அந்த 12 நூலில் வந்து லெஃப்ட் 6 ரைட் 6ன்னு பிரிச்சுட்டோம். அங்கேருந்து ஆரம்பித்து அந்த 6 நூல்லையும் நம்ம வந்து இது முடிக்கணும். கடைசியாக வந்து ஒரு பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு நூல் எடுத்து நம்ம பைப்பிங் வந்து போடுறோங்க.
இப்போ இந்த பீட்ஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு லீஃப் ஷேப் கிடைக்கும். இலை வடிவத்தில் ஒரு அழகான ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃபைனல் அவுட்புட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு. லெஃப்ட் சைடு பாருங்கள், முடிஞ்சிட்டே வருது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 4 பீட்ஸ் வந்து கோக்குற மாதிரி வருங்க. இப்போ பாருங்கள், நம்ம கடைசியில் ஒரு பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி நம்ம பைப்பிங் போடுறோம். இப்போ நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு லெஃப்ட் சைடு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் சைட். இப்போ பாருங்கள் 6 நூல் இருக்குது. அதில் ஃபஸ்ட் நூல் எடுக்கிறோம். பைப்பிங் வந்து இந்த மாதிரி ஒரு நூலை வந்து எத்தனை டைம் போடணும், 2 டைம்ஸ். பைப்பிங்னாலும் 2 டைம்ஸுங்க. இந்த மாதிரி நம்ம கிராஸ் பைப்பிங் பண்ணுறதுனால ஒரு அழகான இலை வடிவம் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. கடைசியில் ஒரு பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், கடைசி நூலில் ஒரு பீட்ஸ் ஜாயின் பண்ணி அடுத்த பைப்பிங்கில் வந்து அந்த ஜாயின் பண்ண நூலையும் நம்ம எடுத்துக்கணும். இப்போது ஒரு இலை வடிவத்தில் கிடைக்கும். இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணிடலான்னா ஃபைனலாக வந்து நாட் பண்ணிடலாம். நாட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ரவுண்டாக வந்து இந்த சுற்றி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா 12 நூல் எடுத்து இந்த லீஃப் மாதிரி கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு கடைசியாக வந்து அகைன் நம்ம என்ன பண்ணோன்னா 6 இன்ச் ரிங்கை வந்து அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரிஃப் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதை அட்டாச் பண்ணிடலாம். மிடில் 4 நூல் தொங்குங்க. அந்த 4 நூலில் மட்டும் நம்ம ஸ்கொயர் நாட் போட்டுடணும். ரிமைனிங் இருக்கிற நூல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி உள்புறமாக ஒட்டிடணும். இப்போது ஒரு லீஃபு கீழே 4 நூல் மட்டும்தாங்க தொங்கணும். இப்போது நம்ம திரும்பவும் 6 இன்ச் ரிங்கை வந்து அட்டாச் பண்ணுறோம் யூஸிங் பைப்லைன். இப்போ நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இடையில் இருக்கிற ஸ்பேஸில் நம்ம வந்து 2 நூல் வந்து அட்டாச் பண்ணணும், ஒரு மீட்டர் அளவுள்ள. இப்போ பாருங்கள், நம்ம ஃபைனல் அவுட்புட் பார்த்துட்டோம். சுற்றி நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். மீட்டர் நூல் 2 நூல் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம் பிட்வீன் ஸ்பேஸில். நம்ம அப்படி அட்டாச் பண்ணுறதுனால நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிடும்.
இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 நூல் எடுத்து நம்ம ஃபிங்கர் சைஸில் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பீட்ஸ் அண்ட் பெல்லு வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது அழகாக ஒரு டியூனிங்காக இருக்குங்க. கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து டாப் டு பாட்டம் பார்க்குறோம். இங்கே மேலே நம்ம அட்டாச் பண்ணியிருந்தோம் இல்லையா 4 நூல், அதை வந்து சென்டரில் விட்டுடுங்க. சென்டரில் வந்து அது நம்ம பெல் அண்ட் பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த குட்டியிலேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா, அந்த 2 நூலில் பீட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து பெல்லையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி பற்ற வச்சிடணும். இதே மாதிரி நம்ம சுற்றி நம்ம வந்து அட்டாச் பண்ணிகிட்டே வரணும். அப்போ மைய பகுதியில் அந்த 4 நூல் தொங்குது இல்லைங்களா, அதில் வந்து சிங்கிளாக வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா 2 நூல் எடுத்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். நடுப்பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா சிங்கிள் நூலில் போட்டிங்கன்னா நல்லா வருங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பீட்ஸு பெல்லெல்லாம் நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இது நம்ம ஹாலில் மாட்டினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, தலைப்பகுதி மட்டும் பேலன்ஸாக இருக்குது. நம்ம மொபைல் ஹோல்டரில் போட்டோம் இல்லைங்களா, அதே சேம் ப்ரொசீஜர் தாங்க. ஒரு மீட்டர் நூல் எடுத்து அதனுடைய மையப்பகுதியில் வச்சு நம்ம ஸ்கொயர் நாட் போட்டுட்டு வரப்போகிறோம். இதை நான் ஹாலில் மாட்டியிருக்கேங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் அவுட்புட்டையும் சொல்லுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே. பாய்.